இந்த யுஎஸ்ஏ ஈரான் வார பொறுத்த வரைக்குமே அலி காமனியை கொன்னதுக்கப்புறம் இந்த வாரே முடிஞ்சிரும்னு நினச்சாங்க யுஎஸ்ஏ. ஆனால் பார்த்தா அலி காமனிக்கு அப்புறம் நிறைய பெரிய பெரிய லீடர்ஸை கொன்னதுக்கப்புறமும் இன்னும் வார் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணுற வார்ஃபேர் தான். அதை வந்து மொசாக் டிஃபென்ஸ் இல்லைனா மொசாக் வார்ஃபேர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது என்னென்னா அவங்களுக்கு சொன்ன மாதிரி அவங்களுக்கு 20 வருஷ லெசன்ஸ் இருக்குது. பக்கத்தில் இருக்க ஈராக் அட்டாக் பண்ணியிருக்காங்க, சிரியாவை அட்டாக் பண்ணியிருக்காங்க, ஆப்கானிஸ்தானில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அந்த கண்ட்ரீஸ்லலாம் வார் நடக்கும்போது அங்கே இருக்க தலையெல்லாம் கொன்னதுக்கப்புறம் அந்த கண்ட்ரி எப்படி பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்துட்டு இவங்க ஒரு புது ஸ்ட்ராட்டஜி கொண்டு வராங்க. இது வந்து முகமது அலி ஜஃப்ரின் ஒருத்தர், அவர் வந்து ஐஆர்ஜிசியோட தலைவராக இருக்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி கொண்டு வராரு. என்னன்னா ஈரானை வந்து ஒரு 31 டிவிஷன்ஸாக பிரிக்கிறாங்க, 31 யூனிட்ஸ். ஒரு யூனிட்டுக்கும் ஒரு கமாண்டர் இருப்பார். இவங்களுக்குலாம் வந்து அந்த தேரான்லேருந்து ஆர்டர்ஸ் வரும், ஈரானோட கேபிட்டல். சப்போஸ் வார் வந்து ரொம்ப பெருசாகிட்டு இருக்கு, லீடர்ஸ் எல்லாம் கொலை பண்ணிட்டாங்கன்னா அந்த தேரான்லேருந்து ஆர்டர்ஸ் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த 31 யூனிட்ஸும் அவங்களுக்கு ஒரு கமாண்டர் இருக்காங்க. அவங்களே வந்து தனிச்சையாக முடிவு எடுக்கலாம், அவங்களுக்கு எல்லா பவரும் இருக்குது. அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. மேலே இருக்க லீடர்ஸ் எல்லாரும் கொண்டவங்க கூட அங்கங்கே தனித்தனி யூனிட்ஸ் வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது வெறும் அட்டாக் அஃபென்ஸில் மட்டும் கிடையாது, அந்த தனித்தனி 31 யூனிட்ஸும் வந்து அவங்களுக்கான ஃபுட்டு, அவங்களுக்கான ஆயில் எல்லாமே அவங்களே பார்த்துக்கிற மாதிரி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எத்தனை லீடர் வந்தாலும் சரி, எத்தனை லீடர் அழித்தாலும் சரி, இந்த 31 யூனிட்டும் தனியாக அவங்க வார் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் இது வரைக்கும் ஈரானை எதுவுமே பண்ண முடியல. யுஎஸ்ஏ முழிக்கிறாங்க, என்னடா நம்ம எல்லாரையும் கொண்டு வரோம், தொடர்ந்து சண்டை போட்டுகிட்டே இருக்காங்களேன்ட்டு. கடைசி இருக்க ஆள் வரைக்கும் தொடர்ந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இப்போ யுஎஸ்ஏ வந்து டாப் லீடர்ஸ்லாம் அழிச்சதுனால அவங்க எல்லாமே கொஞ்சம் வயசானவங்க. இப்போ அடுத்தடுத்த லீடர்ஸ் எல்லாமே யங்ஸ்டர்ஸ், அவங்களாம் வந்து ப்ரூஃப் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வார் வந்து அடுத்து இன்னொரு வார் வரக்கூடாது, இதோட இந்த யுஎஸ்ஏ முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஈரான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அட்டாக்கை வந்து கண்டிப்பாக யுஎஸ்ஏ எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க.